ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஹெல்த் இன்சூரன்ஸில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க 3 பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிற பிரச்சனை என்னென்னா, ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது வந்து ஸ்டார்னு கிடையாது, நிவா உபான்னு கிடையாது, எல்லா கம்பெனியும் வந்து ப்ரீமியம் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய ப்ரீமியத்தை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ட்ரீட்மெண்ட் செலவு வந்து எந்த அளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லி. சரி, அதுக்காக நம்ம பாலிசி எடுக்காமல் இருந்தோன்னா நாளைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு வருதுன்னா நமக்கு வேறு வழியே இல்லை. நம்ம ஏதாவது சேவிங்ஸ் வச்சுருப்போம், அதை பிரேக் பண்ணி தான் நம்ம ஹாஸ்பிட்டல் பில் வந்து கட்டுற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கடன் வாங்குற மாதிரி தான் இந்த சூழ்நிலை போகும். அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பாலிசி எடுத்துக்கிறது வந்து நல்ல விஷயம். சரி, ப்ரீமியம் கம்மியாக வேணும் அப்படின்னா பெனிஃபிட்டும் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ப்ரீமியம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் டிடக்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. டிடக்டபிள் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கையிலேருந்து பேமெண்ட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து 50,000 லிமிட் வச்சுட்டு ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா, 50,000 அந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் செலவு வந்து நீங்கள் பண்ணிடணும். அதுக்கு மேலே வர செலவை மட்டும் உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுடைய ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கம்மியாக வரும். சரிங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பாலிசி எடுக்காமல் ஒரு ஃப்ளோட்டர், ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாலிசி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாலிசியை வந்து 1 இயர் எடுக்காமல் 3 இயர் எடுத்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் இதெல்லாம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 இயர் பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பாலிசி எடுத்துட்டோம், நாளைக்கு இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய கம்பெனி வந்து ப்ரீமியத்தை ரைஸ் பண்ணால் கூட உங்களை வந்து பாதிக்காது. ஏன்னா நீங்கள் தான் வந்து 3 இயர் பாலிசியை வந்து எடுத்துடுறீங்க இல்லையா? ஸோ 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் உங்களுடைய ப்ரீமியம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து எல்லோரும் சொல்கிற இன்னொரு பிரச்சனைனா, எங்கள் பாலிசியே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து ரிஸ்க்கு தான். இப்போ வந்து எல்லாமே ப்ராப்ளமோடு வந்தாங்கன்னா கம்பெனி எப்படி வந்து கிளைம் கொடுக்க முடியும்? சில ப்ராப்ளம் வந்து எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால கம்பெனி வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மேஜரான ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை கிட்னி ப்ராப்ளம், அதே மாதிரி கேன்சர், லங்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது பாலிசி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அப்படிங்கும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கும்போது, யங் ஏஜில் இருக்கும்போதே பாலிசி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பாலிசி கிடைக்காது அப்படிங்கிற பிரச்சனை வந்து வராது. ஏன்னா ரீட்டைல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் ரெனியூவல் கேரண்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி வந்து உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து பாலிசி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த பாலிசி காலத்தில் எத்தனை தடவை கிளைம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து பாலிசி கொடுத்தே ஆகணும். இது வந்து IRDA ரூல். ஆனால் இந்த ரூல் வந்து குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பொருந்தாது. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க் கஸ்டமரு அந்த மாதிரி குரூப் பாலிசி எடுத்துக்கிங்கன்னா அதுக்கு வந்து லைஃப் லாங் ரெனியூவல் வந்து கிடையாது. ஸோ எப்போவுமே ரீட்டைல் பாலிசி எடுத்துட்டிங்கன்னா இந்த லைஃப் லாங் ரெனியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 3வது எல்லாம் சொல்கிற பிரச்சனைனா கிளைம் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய காரணம் இருக்கும். ஆனால் மேஜரான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக வந்து உங்களுடைய நோயை வந்து சொல்லி அந்த பாலிசியை வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை போவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு பாலிசி கொடுத்து ஆகணுங்கிறதுக்காக உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து மறைச்சி பாலிசி வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, நீங்கள் நார்மல்னு சொல்லிட்டு. நாளைக்கு கிளைம்னு போகும்போது உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா பாலிசியை ஒன்றா கேன்சல் பண்ணுவாங்க, இல்லைனா கிளைம் தர மாட்டாங்க. எப்படி பார்க்க போனாலும் பாதிப்பு வந்து உங்களுக்கு தான். ஸோ அதனால வந்து உங்களுடைய நோயை வந்து மறைக்காமல் சொல்லி நீங்கள் பாலிசி எடுங்க. அப்படி அந்த கம்பெனி வந்து பாலிசி தரலைன்னா வேறு ஒரு கம்பெனியில் வந்து பாலிசி எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நோய் என்ன இருந்தாலும் அதை வந்து சொல்லிவிட்டு பாலிசி எடுங்க. அடுத்து இன்னொரு எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாலிசி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறது, ரெக்கார்டு எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து பின்னாடி கிளைமில் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் பாலிசி எடுத்த அந்த டேட்லேருந்து நீங்கள் என்னென்ன மெடிக்கல் பண்ணுறீங்களோ அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு ஏதாவது கிளைம்னு போகும்போது அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ போய் தேடிட்டும் இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து பாலிசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரோ சுகரோ வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாலிசி எடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயர் இல்லை 1 1/2 இயர் கழிச்சு நீங்கள் கிளைமுக்கு போகிறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டை சொன்னால் அதை யாருமே நம்ப போகிறது கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படும். அப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குல்லையா, அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமில் வந்து ப்ராப்ளம் வராது. ஈஸியாக வந்து கிளைம் வந்து அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாலிசியில் வந்து எது எதுக்கெலாம் கிளைம் கிடைக்கும், எது எதுக்கெலாம் கிளைம் கிடைக்காதுன்னு தெளிவாக உங்கள் ஏஜென்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ஆன்லைனில் வந்து பாலிசி எடுத்துகிறாங்க. ஆன்லைனில் வந்து ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி தான் காமிப்பாங்க. 5 லட்ச ரூபா பாலிசியா, ஓகே ஸ்டாரில் எவ்வளோ, நிவாபூபாவில் எவ்வளோ, அதே மாதிரி கேரில் எவ்வளோன்னு காமிப்பாங்க. அதை வச்சு ஒன்றுமே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டார்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10, 15 பாலிசி இருக்குது. 5 லட்ச ரூபா பாலிசின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் முன்ன பின்ன இருக்குது. அப்போ நம்ம அதிலே நம்மளால் முடிவு பண்ண முடியறதில்ல. ஆன்லைன் வெப்சைட் கம்பெனிலாம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 லட்ச ரூபா பாலிசியில் அப்போ ஓகே ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு நம்ம எடுத்துட முடியாது இல்லையா? அதனால் பாலிசியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நல்லா தெரிஞ்சு நீங்கள் எடுக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஒரு ஏஜென்ட் எடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் போனாலும் நாளைக்கு கிளைமில் வந்து ப்ராப்ளம் வராமல் உங்களால் எடுக்க முடியும். அதுதான் வந்து கிளைமை வந்து தவிர்க்கிறதுக்கான சூழ்நிலை. சரிங்களா? மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.